வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் 15 நாள் விடுப்பு. இது தமிழக அரசு இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஏன் நம்ம இதை கேட்குறோம்னா, நம்ம நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியாச்சு. நினைவூட்டல் கடிதம் அனுப்பின பிறகு பதில் சொல்லணும். அப்போ பதில் சொல்லாமல் தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை நடைபெறுகிறதா? ஒன்று. இன்னொன்று, இப்போ அபய்குமார் அவருக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நேரு அவர்களுடைய பையன் போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது புகைப்படம்லாம் வெளியில் வருது. கேட்டால் தொகுதியுடைய நலன் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மையிலேயே தொகுதி நலன் பற்றி தான் பேசுகிறாரா? இன்னொரு பக்கம் இடி படை விரைவில் இறங்க போகுது. அப்போ பொறுப்பு டிஜிபிக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் ஜிஆர் சுவாமிநாதன் ஏன் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தலன்ட்டு தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபியும் ஆஜர்படுத்த சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வேறு ரூட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு இயற்கையிலே மக்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே அவர் சீக்கிரம் குணமாகணும் நம்மளும் பிரார்த்திக்கிறோம். எல்லாருடைய மக்களுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் பல விஷயங்கள் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கும்போது இதை சந்தேகப்பட்டு தான் ஆகணும். இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்களேன், இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பொறுப்பு டிஜிபி இருந்ததுனால தான் 41 பேர் அந்த பலியானதுக்கு பொறுப்பு டிஜிபி அந்த பதவியில் இருக்க ஒருவர் காரணம். ஏன்னா ஒரு நிரந்தரமான டிஜிபியை போட்டிருந்தீங்கன்னா அப்போ காவல்துறை படை இன்னும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யூஜிசி சொன்னதுக்கு பிறகும் இவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள். அப்படிங்கும்போது திறமையான அதிகாரிகளை வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது சம்மந்தமாக பெரிய அறிக்கையெல்லாம் விட்டுட்டுருக்காரு. அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இடி இவங்களை நெருக்கிட்டு இருக்காங்க. பழனிசாமி அவர்கள் காலையிலேயே சொல்லிட்டாரு, பாருங்க ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க. இடி ஒருத்தரை தேடிட்டு இருக்குது, விரைவில் அவர் உள்ளே போவார். இப்படி சொன்ன உடனே இன்றைக்கி நடக்குது. அப்படிங்கும்போது சந்தேகப்பட்டு தான் ஆவாங்க. இது என்னென்னா, நீங்கள் உண்மையிலேயே நடந்திருந்தாலும் கூட உடம்பே சரியில்லைனா கூட வெளிப்படையாக மக்களுடைய சந்தேகம் இருக்கும். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இப்போ இடி நேரு அவர்களை கார்னர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நேரு அவர்களுடைய பையன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திக்க மாட்டாங்க. எப்பயுமே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு எம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அமைச்சர்லாம் சந்திக்க மாட்டாங்க. அது முடிஞ்சவனை தான் சந்திப்பாங்க. ஆனால் இன்றைக்கி போய் சந்திக்கிறார். அப்படிங்கும்போது இப்போ நார்மலாக நம்மளாம் என்ன கேட்போம், என்னங்க தொகுதி பிரச்சனையை பற்றி பேச போனீங்களா? ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் நான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்க போனேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரியா? அதாவது அதிமுக போனால் மட்டும் அமித்ஷாட்ட காலில் விழுகுறாங்க. அப்போ நீங்கள் போய் நிர்மலா சீதாராமனை இதுக்கு முன்னால் எத்தனை தடவை சந்திச்சிருக்கீங்க? இப்போ சந்திப்பதன் நோக்கம் என்ன? ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய துறையான இடி உங்களை நெருக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமனுடைய ஜிஎஸ்டி துறை பெரியசாமியுடைய மகள் வீட்டுக்கு ரைடு போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக இன்றைக்கி நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற இயல்பான சந்தேகம் வருமா வராதா? இப்போ நேரு அவர்களுடைய மகன் போய் நான் தொகுதி பிரச்சனைக்கு பேசுகிறேங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இந்த பொறுப்பு டிஜிபிக்கு இப்போ என்ன பிரச்சனை வரும்? இப்போ பொறுப்பு டிஜிபி அவர்கள் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா இடி முதல் கடிதம் அனுப்பி பதில் சொல்ல, 2வது கடிதத்துக்கு பதில் சொல்லினா நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. அப்போ பொறுப்பு டிஜிபியை நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணும்? சரி, அவர் லீவில் வச்சுட்டு இன்னொருத்தரை போட்டு, ஏற்கனவே இவருக்கு அந்த கேஸ் தெரியாது, இனிமேல் தான் அவர் பார்க்கணும். இப்போ கோர்ட்டுக்கு போனால் கூட சார் இவர் 15 நாள் விடுப்பில் போயிட்டார், புதுசாக ஒருத்தரை போட்டிருக்கோம், அவர் இதை ஆராய்வதற்கே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல முடியும். இப்படி படிப்படியாக நாட்களை கடத்தி விட்டால் நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. நினச்சதை சாதிச்சிடலாம்னா மேலே ஒரு டீலிங் போயிட்டுருக்குது. மக்கள் இயற்கையாக சொல்கிறாங்கல்ல, ஏற்கனவே சந்திரபாபு நாயுட்ட பேசியிருக்காரு பொழுது நேரு அவர்கள் நிழல். இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறாங்க. அப்போ என்னென்னா, நாங்கள் சில விஷயத்துக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக சென்ட்ரலில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட எப்படி பழகுவாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி வரும்போது வெள்ளைக்கூட தூக்கிட்டு போனது தெரியும். அப்போ இவங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிவிட்டு இவங்க அங்கே போய் அப்படியே மாற்றி பேசுவாங்க. அப்போ இது வெளியில் வந்துருச்சு. திமுகவுடைய பலமே பிஜேபி எதிர்ப்பு தான். இப்போ நேரு அவர்களுடைய பையன் அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நியூஸு. இன்றைக்கி பெரிய விஷயமா அதை ஆக்கக்கூடாது? ஏன் மீடியாவில் பெருசாக அந்த செய்தியே வரல? நமக்கு தெரிஞ்சு புதிய தலைமுறையில் மட்டும்தான் மற்ற எந்த சேனல்லையும் வரல. அப்போ என்னென்னா திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமுக பயந்துருக்காங்க. இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவங்களுக்கு தோக்க போகிறாங்க. அப்போ நேரு அவர்கள் வந்து இனிமேல் தேர்தல் வேலையை பார்ப்பாரா? பிஜேபி எடுத்து பேசிடுவாரா? இனிமேல் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். இனிமேல் பாஜக நேரு அவர்களை சொல்ல சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வீட்டுக்கு வருவோம். ஏவாவேலு அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்கிறாங்க, மூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு போகிறோங்கிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு போகுதுன்னு பழனிசாமி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து பாஜகவை நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்கு போவீங்க. உங்கள் தொகுதியை மட்டும் அமைதியாக பார்த்துட்டு இருங்க, உள்ளே இருப்பீங்க, வெளியில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஸ்டாலினை முதலமைச்சராக தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி மாட்டிக்கொண்டு விட்டார்கள். பொறுப்பு டிஜிபி 15 நாள் விடுமுறை அப்படிங்கும்போது பெரும்பாலான மக்களுக்கு இதில் உள்ள உள் விஷயங்கள் கண்டிப்பாக ஆராயப்பட வேண்டும். இதில் நடக்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு டிஜிபிகிட்ட பல பணிகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த இடியோடைய ஃபைல், நினைவூட்டல் கடிதம், அதுதான் இன்றைக்கி எல்லாராலும் உற்று நோக்கப்படுகிறது. அதனால தான் இவர் போனார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இது பேசும். இது வந்து இன்னொன்று, ஒரு இடி வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, ஏங்க இதில் தப்பு நடந்திருக்குன்னு நீங்கள் எஃப்ஐஆர் நேரம் போட்டிருக்கணும். போடாமல் மறுபடியும் இன்னொரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பினாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க அப்படிலாம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லணும். இன்னொன்றுங்க, ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் போடாமல் இருக்க முடியாது. அது என்னென்னா மாநில சுயாட்சி அப்படிங்கிறது இதில் வராது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் திருடுவார், மாநில அரசு எஃப்ஐஆர் போடாது, நம்ம சென்ட்ரல் உள்ளே போனால் மாநில சுயாட்சி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறத கோர்ட்டு ஒத்துக்காது. அப்போ பொறுப்பு டிஜிபி இன்றைக்கி விடுமுறை அப்படிங்கிறதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக இது எதிர்க்கட்சி பேசும். நாளையிலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம செய்தி வந்தது உடனே பேசிடுறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, இப்போ பொறுப்பு டிஜிபிக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், பொறுப்பு டிஜிபி இது வந்து ஏன்டா அந்த பொறுப்பு டிஜிபி பதவிக்கு வந்தால் உண்மையிலே வருத்தப்படுவார்ல. ஏன்னா வந்து இப்போ ஒரு பொறுப்பு டிஜிபியாக போட்டோம், எஃப்ஐஆர் போடலைன்னா மேலே இருக்கவங்க கேட்பாங்க, எஃப்ஐஆர் போட்டால் இங்கே இருக்கவங்க கேட்பாங்க. என்ன பண்ணுறது? பதவி கிடச்சிருச்சு, ஆனால் அந்த பதவியை நிம்மதியாக அனுபவிக்க முடியல. இப்போவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பேர் மேலே இன்றைக்கி வந்து இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி பல விஷயங்களில் சில பேரை தூக்கி உள்ளே வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து சிறை சென்றால் உடனே உண்மையை சொல்லிடுவாங்க. அரசியல்வாதிகள் சிறை சென்றால் பரவாயில்ல, அனுபவம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சிறை செல்ல முடியுமா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சிறைக்கு போனால் அவரே அந்த சிறைத்துறைக்கே கண்ட்ரோலராக இருந்திருப்பார், அவரே சிறைக்கு போனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொகுசாக இருந்தவங்க சிறைக்கு போக முடியுமா? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் ஒரு தெளிவு கிடைக்கும். பிஜேபி தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது, இடி தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அதற்கான முன்னுதாரணம் தான் இந்த பொறுப்பு டிஜிபி அவர்கள் லீவு அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய தகவல்கள். மறுபடியும் சொல்கிறோம், அவர் உடம்பு சரியில்லை அதனால் வந்து லீவு போடுறாரு அப்படின்னா உடல்நிலை சீக்கிரம் தேர வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதை தாமதப்படுத்துறீங்க, அதுதான் இந்த உள்குத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. நீங்களே உங்கள் தகவலை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.